நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சனி பெயர்ச்சி தரும் யோகங்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? இன்னைக்கு சனி பெயர்ச்சி தரும் யோகங்கள் குறித்து பேச போறோம். இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் பத்தி பேச போறோம் சார். அவருக்கு சனி என்ன அள்ளி கொடுக்க போறாங்க சார்? சனி பகவான் சிம்ம ராசிக்கு என்ன அள்ளித்தர போகிறார்? சனி சார் பேத்தாதிக்கு தரவெல்லாம் ஒரு வருங்க. நீங்க எதையாவது சனியை திட்ட அந்த ஆள் காதுல மட்டும் உளுந்துச்சு, ஏற்கனவே கோளாறான ஆளு வேற இருந்தாலும் நன்றாக புரிந்து கொள்ளுங்க. உங்கள் ஜென்ம எதிரி அவரு. என்ன எதிரின்ட்டீங்க? ஆமா, உண்மையிலே ஜென்ம எதிரி. சூரியனுக்கு சனிக்கும் ஆகாது, சிம்மராசிக்காரர்களுக்கும் சனிக்கும் ஜென்ம எதிரி. இப்போ இதுல ஒரு விஷயம் செல்வியா, இதுல ஒரு நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. என்ன தெரியுமா நல்லது? ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். இந்த சனி பகவான் என்ன பண்றாருன்னா, ஜென்ம எதிரி ஆறுக்குடையவர். எது? ஆறுக்குடையவர். ஆறுனா என்ன? ரண ருண ரோக சத்ருஸ்தானம். வியாதி, கடன், கஷ்டம், அடிதடி, ரத்த காயம், இதெல்லாம் பண்ற ஒரு ஆள் இவர் தான். ஆனால் இவரு போய் 8ல் மறைகிறார். எப்படியே? 6 8ல் மறைகிறார். அப்ப என்ன ஆகும்னா, வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் 8ஆம் இடத்தில் மறைந்தால் வியாதி கடன் கஷ்டம் இல்லாமல் சென்று விபரீத ராஜயோகம் வந்துடும். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். ஒரு எதிரி இருக்கான், அந்த எதிரி நல்லவன் ஆயிட்டான். திடீர்னு தெரிஞ்சிட்டாங்க. அவன் உங்கள்கிட்ட நீ எனக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருப்ப, அப்போ என்ன ஆகுதுன்னா அவன் திடீர்னு நல்லவனா மாறிடான். அப்போ அவன் எவ்வளவு பெரிய பிளெஸிங்ஸ் பண்ணுவான். இப்போ தெரிய படத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, அதுல இந்த விஜய் பாத்தீங்கன்னா ஒரு ரவுடியா இருப்பார், ஆனா அவர் போலீஸ் ஆயிடுவார். போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே தெரியும், எவன் எல்லாம் என்னென்ன பண்றான் எல்லாமே. அப்போ திடீர்னு ஒருத்தர் நல்லவனானா என்ன ஆகும்? ஒரு கெட்டவன் நல்லவனானா என்ன ஆகும்? எத்தனை நல்லவங்களை அவன் காப்பாத்துவான். காரணம் என்னன்னா, அவன் தான் கெட்டவனாச்சே, அவனுக்கு என்னென்ன தப்பு நடக்குது எல்லாமே தெரியும். 6 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது சனி பகவான் தேடி தேடி நன்மைகளை செய்வார். ஓவர் டைம் வரும். உங்க பினான்ஸ் ஸ்டேட்டஸை மாத்துறதுக்கு சனி பகவானுக்கு அவ்வளவு நேரம் போதும். காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு டைரக்டா தெரியும் நீங்க எங்கெல்லாம் கடன் பட்டீங்க, எப்படிலாம் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வியாபாரம் பாதிக்கப்படுது, இதெல்லாம் அவருக்கு தெரியும். ஹீஸ் டான். அப்போ என்ன ஆகும்னா, சனி பகவான் 6 8ல் மறையும் பொழுது கடன் அடைகிறது, வியாதி திருகிறது. நான் பாட்டுக்கு ஒரு விஷயத்துக்காக போயிருந்தேன், கால் வலின்னு ஒரு டாக்டர்கிட்ட போனேன், ஒரு மருந்து கொடுத்தாரு, அந்த மருந்து சாப்பிட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு லிவர் சரியா போச்சு. சம்பந்தம் இல்லாம இந்த ப்ராப்ளம் தெரியாச்சு. நான் ஒண்ணு ரூட்ல வண்டியை ஓட்டினா அது ஒரு பக்கம் வருது. எனிவே அந்த டாக்டரால எனக்கு நல்லது நடந்துச்சியா அப்படிங்கிற மாதிரி 6ஆம் இடத்தில் இருக்கிற 8ஆம் இடத்திற்கு மறை ஒண்ணு. இதுல என்ன ஒரு வேதனைன்னா, இந்த யோகம் ஃபர்ஸ்ட் யோகம் செல்வியா, வியாதி கடன் கஷ்டம் சரியாகுது. வியாதி கடன் அதுவே பெரிய யோகம் தான். அடுத்ததாக 8ஆம் இடத்தை சனி பகவான் 8ல் இருந்து 10 பார்க்கிறார். இது அடுத்த யோகம். நான் ஏற்கனவே சொன்னேன், 10ஆம் இடத்தோடு சனி பகவான் தொடர்பு கொண்டால் அவர் உலக புகழ் பெறுவார். 10ஆம் இடத்தோடு சனி பகவான் தொடர்பு, சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப பெரிய பிரபலமாக போறீங்க, பாப்புலாரிட்டி கிடைக்கும். நீங்க எந்த ஃபீல்டுல இருக்கீங்களோ அந்த ஃபீல்டுல அங்க பெரிய ஆள் ஆவீங்க. ஆமா, நீங்க ரொம்ப பெரிய ஆள் ஆவீங்க. ஸோ இந்த தெருவில் சுப்பிரமணிய வீடுன்னா தெரியாதவங்களே யாரும் இல்லைங்கிற மாதிரி பயங்கர பிஸி ஆயிருவீங்க. உடனே ஏன் நீயே கேட்குற, நான் எவ்வளோ பெரிய ஃபேமஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவீங்க. அடுத்து சனி பகவான் என்ன பண்றார்? 10 பார்த்ததோட 2 பார்க்கிறார். இங்கதான் சனி பகவானுடைய அளப்பரிய கருணை. 6 வறுமை, அந்த வறுமை அப்படியே ரிவர்ஸ் ஆகி பணம் தரக்கூடிய கடவுளா மாறிட்டாரு. 2ஆம் இடம் என்பது ரன்னிங் மணி, அதாவது ஃப்ளோயிங்ல இருந்துட்டே இருக்கும். உண்மை என்னன்னா செல்வியா, இப்போ ஒருத்தருக்கு எனக்கு போரூர்ல 5 கோடி ரூபாய்க்கு வீடு இருக்கு வச்சுக்கோ, அதை வச்சு ஒரு என்ன சொல்ற, ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு மொய் வச்சாதான் உனக்கு ஒரு மரியாதை. நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போனோம், அந்த ரன்னிங் மணியை யார் தருவா? ரன்னிங் மணி சில பெரிய பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, எல்லாம் அசட்ஸாவே இருக்கும், கேஷ் ஃப்ளோ இருக்காது. அப்போ அவங்க போற இடத்துல என்ன பெரிய மனுஷங்கிறாங்க, மனசு வர மாட்டேங்குது, எனக்கு மனசு வரலடா, எல்லாமே பேங்க்ல லாக் ஆகிருக்குடா, நான் என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி அந்த ரன்னிங் மணியை தருவார் சனி பகவான் 2ஆம் இடம். அடுத்ததாக சனி 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது குழந்தை கொடுக்கிறார். ஆமா, ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி குழந்தை கொடுத்தாரோ அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு சனி குழந்தை தரப்போகிறார். 3 யோகங்கள், ஒன்று கடன் அடைகிறது, ஒன்று ரன்னிங் மணி வருகிறது, அடுத்ததாக குழந்தை வருகிறது. சிம்மராசிக்காரர்கள் பிரமாதம். மாணவர்களுக்காக ஏதாவது சிறப்பாக? மாணவர்களுக்கெல்லாம் கிடையாது, முக்கியமா இவர்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு தான் சொல்லணும். சிம்மராசிக்கார பெண்களோ ஆண்களோ ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. திருமண உறவுல பிரச்சனை வரும். ஏன்னா 7 அவன் தான். அவன் போய் 8ல் மறையும் பொழுது ஒண்ணுமே இல்லாத ஒரு ப்ராப்ளம், அதை வச்சு 2 நாள் பேசிட்டு இருப்பீங்க, அது டைவர்ஸ் வரைக்கும் போகும்.
ஸோ அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. 7ஆம் இடத்துல ராகு எப்படா நீங்க பேப்பர் போடுவீங்கன்னு காத்துட்டு உட்காந்துருக்கான். டைவர்ஸ் பேப்பரை சொல்றேன். ஸோ அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை என்ன குடும்பத்துக்குள்ள 3வது நபரை விடாதீங்க. யாராவது நமக்கு வந்து சும்மா நல்லா தான் சார் பேசிட்டு இருந்தான், நல்லா பழகிட்டு இருந்தான், ஸோ நல்ல ஃப்ரெண்டு நினைச்சா திடீர்னு ஐ லவ் யூ அனுப்பி விட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் அசிங்கமெல்லாம் ஏற்படும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பழகுங்க, ரகசியங்களை ரிவீல் பண்ணாதீங்க. கவனம் தேவை, அதே சமயத்துல எல்லாமும் அவங்களுக்கு கிடைக்க போகுது சிம்ம ராசிக்காரர்கள். நிச்சயம். ஓகே சார், நன்றி. நன்றி.